அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்காகவும் தொப்பையை கரைக்கிறதுக்காகவும் நபிகளாருடைய காலத்துல இருந்த நம்மளுடைய ஒரு மெடிசனை தான் நம்ம பார்க்க போறோம். வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், எல்லாராலையுமே செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயம்தான். நமக்கு பாத்தீங்கன்னா சுண்ணாக்களின் மூலமாகவும் நபி அவர்கள் உடலை எப்படி கரெக்டா வச்சுக்கணும் அப்படிங்கறதை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ ரீதியாகவும் காமிச்சிருக்காங்க. அதுலயும் அப்ப இருந்த அரபு மருத்துவங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு நவீன உலகம் கண்டுபிடிச்சது அப்பயே கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. அதுலயும் திப் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியில அல் நபவி அப்படிங்கக்கூடிய நூல்ல ஆக்சிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நபி அவர்களுடைய ஒரு 2-3 சுண்ணத்துகள், இதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க. ஏன்னா இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை கரைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நபி அவர்கள் சொன்னாங்க, நம்மளுடைய வயிற்ற 3 பங்கா பிரிச்சோம்னா 1 பங்கு சாப்பாடு இருக்கணும், 1 பங்கு தண்ணி இருக்கணும், 1 பங்கு காலியா இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு முடக்கு தண்ணி குடிச்சிட்டு இருந்தா நம்மளுடைய உடல் எடை என்ன ஆகாது? குறையாது, தொப்பை குறையாது. அப்ப சாப்பாடு அப்படிங்கிறது 1 பங்கு தான் சாப்பிடணும். 1 பங்கு தண்ணிக்கும் 1 பங்கு காத்தோட்டமா காலியா நம்ம விடுவதுதான் நம்மளுடைய உடலுக்கு சரி அப்படின்னு இருக்காங்க. நம்மளுடைய சாப்பாடு ஏதோ நம்ம சாப்பிட்டாதான் உயிர் வாழ்றோங்கிற மாதிரி நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் பார்த்தா வயிறு நிறைய அளவுக்கு புடைக்கிற அளவுக்கு சாப்பிடுறோம். ஆனா சஹர் நேரத்துல கூட நபி அவர்கள் என்ன பண்ணாங்க? குறைந்த உணவை தான் எடுத்தாங்க. நோன்பு வைக்கும் போதே குறைந்த உணவை தான் எடுத்திருக்காங்கன்னா, அது இல்லாம மத்த நேரங்கள்லயே அவர்கள் 1 பங்கு தான் சாப்பிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சுக்கோங்க. சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம அளவா சாப்பிடணுங்கிறதுமே முக்கியமான விஷயம். 2வது, சாப்பிடும் போது நம்ம கை இருக்குல்ல, நீங்க உங்களுடைய ரைட் ஹேண்டை விரிச்சு பாருங்க. நடுப்பகுதி இருக்குல்ல, அந்த நடுப்பகுதியில எல்லாம் நம்ம சாப்பாடே படக்கூடாதுன்னு சொல்லப்படுது. எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா இந்த சப்பாத்தி எல்லாம் பிச்சு சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? ஒரு 2-3 விரல்ல கூட என்ன பண்ணுவாங்க? ஸ்டைலிஷா அப்படியே பிச்சு லைட்டா அப்படியே டிப் பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, நம்ம பாத்துருப்போம்ல. அந்த மாதிரிதான் பொதுவாகவே அவங்க 4 விரல் 3 விரல்ல தான் சாப்பிடுவாங்களாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் அந்த காலத்துல எல்லாம். ஏன்னா அப்பதான் குறைவா எடுத்து சாப்பிட முடியுமாமா. அதே மாதிரி ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் அதை நல்லா மென்னு முழுங்குவார்கள். நாம இப்போ ஒரு கை நிறைய எடுத்து சாப்பிட்டு பாருங்க, என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு பெரிய பீஸ் நான் எடுத்து போடுற வாயில சப்பாத்தி என்ன பண்ணுவேன்? ஒரு 4 மில்லிட்டு அப்படியே முழுங்கிடுவேன். இதே நான் சின்ன சின்ன பீஸா போடுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு சின்ன பீஸையுமே மென்று முழுங்குவேன். அது 4 மெல்லா இருந்தாலும் சரி, ஒரு 2 தடவை மெண்டாலும் சரி, அது நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம மெல்லும் போது அது என்ன ஆகும்? அது உங்களுக்கு கிரைண்ட் ஆகும். அது அரைக்கப்படும். அரைக்கப்பட்டதுக்கு பிறகு அதை வயிற்றுக்குள்ள தள்ளுறோம். தள்ளினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிடோட கலந்து சீக்கிரமா ஜீரணமாகும். ஆனா நம்ம அப்படி நிறைய எடுத்து சாப்பிடும் போது கம்மியா தான் மென்னுவோம். அதோட சேர்ந்து வயிற்றுக்குள்ள போகும்போது அது வயிற்றுக்கு எந்த ஃபார்ம்ல வரணுமோ அந்த ஃபார்ம்ல வராம வாயிலிருந்து நம்ம நேரடியா தள்ளுறதுனால அந்த வயிறு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அரைச்சு முடியாம டயர்டாகி அது அப்படியே ஒபிசிட்டி ஆகுது. நீங்க ஒவ்வொரு நேரமும் சாப்பாட்டின் அளவும் குறைக்கணும், கையில எடுத்து சாப்பிடுற அளவும் குறைக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா மென்னு முழுகணும். இது நபி அவர்களுடைய சுண்ணத்தாக இருந்துச்சு. இதை ஃபாலோ பண்ணுங்க. உண்மையாலுமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 1 மாசம் 2 மாசம் நான் சொல்ற மாதிரி இப்படி சாப்பிட்டு பாருங்க, பெரிய டிஃபரன்ஸ் பாப்பீங்க. ஏன்னா நான் இதை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நான் கேள்விப்பட்டு அப்ப மாத்தினதுதான். இன்னைக்கு வரையும் மாஷா அல்லாஹ் அதை நான் கடைபிடிக்கிறேன். எனக்கு பார்த்தா என்னுடைய பிஎம்ஐ விட ஒரு 3-4 கிலோ எச்சா இருந்தேன். பிஎம்ஐனா நம்ம ஹைட்டுக்கு இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும்னு இருக்கும். அதை விட ஒரு 3-4 கிலோ எச்சா இருந்தேன். இப்ப நான் பிஎம்ஐல மிட் பாயிண்ட்ல இருக்கேன். இப்ப நான் என்னுடைய ஹைட்டுக்கு பார்த்தா 50ல இருந்து 55 கிலோ இருக்கலான் இருந்தா அப்ப நான் என்னவா இருந்தேன்னா 58-59 இருந்தேன். இப்ப நான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 52 தான் இருக்கேன். மிட் பாயிண்ட்னா 50ல இருந்து 55 இருக்கலாம் அப்படிங்கும்போது 52 தான் இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய சேஞ்சே ஒரு 2 வருஷத்துல எனக்கு வந்திருக்குது. பெரிய கஷ்டமெல்லாம் படல, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல. இப்படி பண்ணாவே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவத்தை சொல்றேன். திப் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியில அல் நபவியில வந்திருக்கு ஆக்சிமல் அப்படிங்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹனினா தேனு. நமக்கு குரான்ல சூரா 16ல நம்மளு சூறால 69வது வசனத்துல கூட அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதாவது தேனீக்களுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க, அந்த தேன் நமக்கு நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடியதுண்டு. அதனால தேன்ல நோய் நிவாரணம் இருக்கு. அந்த தேனை 1 ஸ்பூனும் ஆப்பிள் சைடு வினிகர் கிடையாது, ஆப்பிள் சைடு வினிகர். ஏன்னா நிறைய இடத்துல சஹி முஸ்லிம்ல கூட ஆப்பிள் சைடு வினிகரை பத்தி வந்திருக்கு. வினிகர் தான் வந்திருக்குமா, அதனால நிறைய பேர் அதை சாதா வினிகர்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, ஆப்பிள் சைடு வினிகர் மட்டும் தான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அந்த வினிகர் 1 ஸ்பூனும். இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, 1 கிளாஸ் தண்ணியில கலந்துட்டு குடிச்சுக்கோங்க. எப்ப? வெறும் வயிற்றுல காலையில கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுலயே கலந்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிங்க. இது நீங்க தொடர்ச்சியா செஞ்சுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்? இதை செய்யக்கூடிய அதே நேரத்துல இன்னொரு ரெமெடி, அதாவது இதை நீங்க டெய்லி காலையில நேரமா
தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1 ஹவர் கழிச்சு நீங்க டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்றது இருக்குது பாருங்க, கருஞ்சீரகம் பிளஸ் இஞ்சி. இஞ்சி அப்படிங்கறது நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க 1 ஸ்பூனு. கருஞ்சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் இறங்கணுமே வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி இதை ஒரு 12 மணி சுமாருக்கு உச்சி நேரத்துல குடிச்சு வரலாம். இதை மட்டும் நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா ரெகுலரா குடிக்க தேவையில்லை. இதை நீங்க வாரத்துக்கு 2 தடவை குடிச்சா போதும். இது நம்ம முதல்ல சொன்னமே அந்த தேன் மற்றும் ஆப்பிள் சைடு வினிகர், அதை வந்து ஆக்சிமில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காலையில நேரமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 12 மணி சுமாருக்கு எடுக்கலாம். இந்த 12 மணி சுமாருக்கு எடுக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, வாரத்துல 2 நாள் ட்ரை பண்ணாவே போதும். காரணம் என்னன்னா, கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதிகமா எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து கொஞ்சம் வீக்னஸ் கொடுக்கும். அதனாலதான் நம்ம வந்து வாரத்துல 2 நாள்னு சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ரெமெடி தேவைப்பட்டா இஸ்லாம் ரீதியாக நபி அவர்கள் சொன்னதாக, அது முகத்துக்கா இருந்தாலும் சரி, முடிக்கா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கல்வி, அறிவு, ஆரோக்கியம் சார்ந்த எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதிகமா யார் எதை விஷயத்த கேட்கறாங்களோ அதை நம்ம வந்து வீடியோவா போடுறோம்.